கற்பனை பண்ணி பாருங்க. 50 லட்சம் மக்கள் வாழ்ந்த ஒரு நாகரிகம். உலகிலேயே மிகவும் திட்டமிட்ட நகர அமைப்பு. அந்த காலத்திலேயே கழிவுநீர் வடிகால், நேரான தெருக்கள், பல மாடி கட்டிடங்கள். ஆனா ஒரு நாள் எல்லாருமே மாயமா மறைஞ்சு போனாங்க. எந்த போரும் இல்ல, எந்த தீயும் இல்ல, எந்த காரணமும் தெரியல. இன்னும் யாருக்கும் விடை தெரியல. நீங்க கண்டுபிடிக்கணுமா? வாங்க பார்க்கலாம். கதை ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா கிமு 3000த்துல. இப்போ பாகிஸ்தானும் வடமேற்கு இந்தியாவும் இருக்கிற இடத்துல. சிந்து சமவெளி நாகரிகம். இது எகிப்தை விட பெருசு. மெசபட்டாமியாவை விட மேம்பட்டது. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. இந்த நகரங்களில் தெருக்கள் எல்லாம் நேர்கோட்டு வலைப்பின்னல் மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் குளியலறை, கழிவுநீர், வடிகால் இருந்துச்சு. அதுவும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இந்த மக்களோட ஒரே ஒரு தனிச்சிறப்பு, எந்த படைக்கலனும் இல்லை, எந்த போர் நினைவிடமும் இல்லை. அமைதியிலேயே மட்டும் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இங்கே தான் கதையில் திருப்பம் இருக்குது. கிமு 1900ல் திடீர்னு எல்லாரும் போயிட்டாங்க. நகரங்கள் காலி, கோயில்கள் காலி, கடைகளும் காலி. யாரும் போரிடல, யாரும் ஓடல, வெறுமனே காணாமல் போயிட்டாங்க. ஏன்? அதுக்கான 3 விளக்கங்கள் இருக்கு. முதல் விளக்கம் பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம். மழைப்பொழிவோட தன்மை மாறிடுச்சு. சிந்து நதி வற்றிடுச்சு. விவசாயிகளுக்கு நீரே இல்லாமல் போச்சு. மெல்ல மெல்ல இடம்பெயர்ந்தாங்க. ஒரு நிதானமான அமைதியான புலம்பெயர்வு. இரண்டாவது விளக்கம் பார்த்தீங்கன்னா வெளியிருந்து படையெடுப்பு. வேறு இடத்துலேருந்து ஒரு வலிமையான குழு வந்து நகரங்களை கைப்பற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆதாரம் மிகவும் பலவீனமாக இருக்குது. வரலாற்று ஆய்வாளர்களிடம் இன்னும் விவாதம் நடக்குது. மூன்றாவது விளக்கம் பார்த்தீங்கன்னா பயமான ஒன்று, நதி திசை மாற்றம். ஒரு பெரிய நிலநடுக்கத்தில் சரஸ்வதி நதியோட பாதை மாறிடுச்சு. நீர் திடீர்னு வேறு திசையில் போயிடுச்சு. ஒரே இரவில் ஒரு நாகரிகத்தோட நீர் ஆதாரம் துண்டிச்சு போச்சு. இயற்கையோட ஒரே ஒரு நகர்வு 50 லட்சம் உயிர்களோட வாழ்க்கை மாறிடுச்சு. இந்த நாகரிகம் நமக்கு ஒரு செய்தி சொல்லுது. எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சாலும் இயற்கையோட ஒரே ஒரு முடிவு எல்லாத்தையும் மாற்றிடும். காலநிலை மாற்றம் பற்றி நாம் இன்னும் கவலைப்படலை. ஆனால் 5000 வருஷம் முன்னாடியே ஒரு நாகரிகம் அந்த பாடம் கற்றுக்கிட்டாங்க. அந்த நாகரிகத்தோட எழுத்துக்கள் இன்னும் யாருக்கும் புரியலை. கீழே உங்கள் எண்ணம் சொல்லுங்கள். அதுவும் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த காணொலியில் அந்த மர்மத்தோட எழுத்துக்களை நம்ம திறக்கலாம். நல்லா இருந்தால் விரும்புங்க, தொடர்ந்து பாருங்கள். வரலாறு நேசிக்கிறவங்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.